வெல்கம் டு மை சேனல் விஜய் ஆதித்யா டாக்ஸ் அட்வொகேட். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன ஜிஎஸ்டிலன்னா கண்டிஷன் ஃபார் அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசி வைல் ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 3B. ஸோ நம்ம 3B பண்ணும்போது ஐடிசி அவைல் பண்ணுவோம். ஐடிசி அவைல் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன் வந்து ஜிஎஸ்டி ஆக்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜிஎஸ்டி ஆக்டில் சொன்னது இல்லாமல் நம்மளுக்கு நிறைய நோட்டீஸ்லாம் வருது, அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேசஸ் வருது. ஸோ அதிலெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜில் என்னென்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷனு கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒரு கம்பைண்டாக கொடுத்து ஒரு பேசிக்காக நான் ஒரு டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இஸ் எலிஜிபிள். நான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எலிஜிபிள். நான் வந்து ஒரு ஜனவரி மாதம் ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன். அதில் ஐடிசி அவைல் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2Bயில் வந்திருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். நம்மளோட போர்ட்டலில் போயிட்டு 2Bயில் வந்திருக்கான்ட்டு. இப்போ நம்ம பேசிக்காக ஒரு 1 2 3 போட்டு சொல்லணும்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த இன்வாய்ஸ் வந்து ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்மக்கிட்ட இருக்கான்றத ஒரு செல்ஃப் செக் நம்ம பண்ணிக்கணும். அதுக்கடுத்து கூட்ஸ் டெலிவரி ஆனதுக்கான ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்கணும். 180 டேஸ்க்குள்ளே நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கணும் நம்ம சப்ளையருக்கு. அதுக்கு அடுத்த விஷயம், அவர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணி அது வந்து நம்மளுக்கு 2Bயில் நம்மளோட போர்ட்டலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த சீக்வன்ஸில் இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எவ்ரி திங்ஸ் ஓகேனா நம்ம ஐடிசி அவைல் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் ஃப்யூச்சரில் வரப்போகிறது இல்லை. சப்போஸ் அப்படியே வந்து நோட்டீஸ் வந்து கேட்டாங்கனாலும் ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தான் அவங்களும் ரிப்ளையாக கேட்பாங்க, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக கேட்பாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் இன்வாய்ஸ் இருக்கணும், கூட்ஸ் டெலிவரி ஆனதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். ஸோ ஒரிஜினல் இன்வாய்ஸ் கூட அலாங் வித் இ-வே பில். இதை தாண்டி நீங்கள் 180 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் பண்ணிடணும் உங்கள் சப்ளையருக்கு. அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ஜிஎஸ்டிஆர் 1 அவர் ரிப்போர்ட் பண்ணது நம்மளுக்கு 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். அதை நம்மளோட போர்ட்டலில் போயிட்டு அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் கண்டிஷன்ஸ். நான் ரொம்ப டீப்பாக செக்ஷனுக்குள்ளெல்லாம் போகல. ஏன் அப்படின்னா முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம ஐடிசி அவைல் பண்ணுறத அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து நம்ம டிலேவாக ஜிஎஸ்டிஆர் 3Bயை வந்து ஃபைல் பண்ணுறோம் வச்சுங்களேன். அப்போ அவுட்புட் டேக்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் லெவி பண்ணுவாங்க. அப்படி இல்லை ஐடிசியை வந்து நம்ம டைம் லிமிட்டை தாண்டி போயிட்டு அவைல் பண்ணுறோம் வச்சுங்க, அதுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். ஐடிசி வந்து டைம் லிமிட்டை மீறி நம்ம வந்து ஐடிசி எடுத்துருக்கோம். அவங்க ஆக்டில் என்ன டைம் லிமிட் கொடுத்துருக்காங்களோ பியாண்ட் த லிமிட்டு நம்ம தாண்டி ஐடிசி அவைல் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நோட்டீஸ் வரும். நம்ம எடுத்து ஐடிசியை ரிவர்சல் பண்ணணும், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ அதனால் ஐடிசி எடுக்கிறதுக்கு டைம் லிமிட் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஐடிசி எடுக்கிறதுக்கு டைம் லிமிட் என்ன அப்படின்னா 30th நவம்பர் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 23 24 லாஸ்ட் ஃபினான்ஷியல் முடிஞ்சது இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு, அதோட ஐடிசி நம்ம எடுக்கணும்னா நம்மளுக்கு டைம் லிமிட் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் இப்போ ரன்னிங்கில் இருக்கு இல்லையா 24-25ல் 30th நவம்பர்க்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆர் த டேட் ஆஃப் ஃபைலிங் ஆனுவல் ரிட்டர்ன் in the form of GSTR 9 relating to the financial year. அப்போ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட GSTR 9 நம்ம எப்போ ஃபைல் பண்ணுறோமோ டியூ டேட் இருக்கு இல்லையா இந்த இயரில், அந்த டியூ டேட் அப்போ விச் எவர் இஸ் இயர்லியர் 30 நவம்பர் முன்னாடி நடக்குதா, இல்லை நம்ம ஆனுவல் ரிட்டர்னை 9 GSTR 9 ஃபைல் பண்ணுவோம், விச் எவர் இஸ் இயர்லியர் அந்த பீரியடுக்குள்ளே லாஸ்ட் ஃபினான்ஷியலோட ஐடிசியை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றத டைம் லிமிட்டை பற்றி சொல்லுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது ஐடிசியில் வந்து பிளாக்டு கிரெடிட்னு ஒன்று. ஸோ 17(5) செக்ஷன் 17(5 போய் பார்த்தீங்க வச்சுங்களேன், பிளாக்டு கிரெடிட்டை டிஸ்கஸ். ஸோ அதில் என்ன ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, வெஹிக்கிள் தான். வெஹிக்கிளில் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு டிபேட் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கார் வாங்குவாங்க, அதை ஜிஎஸ்டி நம்பர் போட்டு கார் இன்வாய்ஸில் ஜிஎஸ்டி நம்பர் போட்டோ இல்லை கம்பெனி நேமில் போட்டோ வாங்கிட்டா நம்ம வந்து ஐடிசி அவைல் பண்ணிக்கலாமான்ட்டு ஆடிட் கிளாரிஃபிகேஷன் கேட்பாங்க. இல்லை அது டிபேட்டாக கூட மாறும். கிளைண்ட்டுக்கும் ஆடிட் எடுக்கக்கூடாதுன்னு அது கிளைண்ட் வந்து இல்லை எனக்கு கார் செல்லிங் ஷோரூமில் வந்து எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்வாங்க. கார் செல்லிங் ஷோரூமில் சொன்னது எடுக்கலாம்ன்றதும் ஒரு பக்கம் உண்மை, ஆடிட்டர் சொல்கிறது ஒரு பக்கம் எடுக்கக்கூடாதுன்றதும் உண்மை. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம் வச்சுங்களேன். எப்படின்னா இங்கே ஜிஎஸ்டி ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னு ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால் என்ன, அந்த பொருள் மூலிமா ஃபர்தராக பிஸ்னஸ் நடக்குதா இல்லையா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அப்படின்ட்டு. இப்போ அதை பற்றின ஒரு விளக்கமும் நம்ம இங்கே பார்ப்போம். என்ன அப்படின்னா கார் ஷோரூமை பொறுத்தவரை கார் பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது. பட் நம்ம ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணோம் வச்சுங்களேன், ஆஸ் ஏ கம்பெனி ஓனர் நம்ம கார் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம
நம்ம ஓன் யூஸ்க்கு தான் கார் எடுக்கிறோம். அந்த இடத்துல ஃபர்தர்னஸ் ஆஃப் பிஸ்னஸ் நடக்கல. ரெண்டாவது 17(5)ல கிளியராக வெஹிக்கிள்ஸ் வந்து பிளாக் கிரெடிட்டில் போட்டிருக்காங்க, அதை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வெஹிக்கிள்ஸில் வந்து 13 சீட்டுக்கு மேலே நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டு ஸ்டாஃபை வந்து அந்த வெஹிக்கிளில் தான் வேலைக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னும் போது 13 சீட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு வேன், அந்த வேனுக்கு வந்து ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ 13 சீட்டுக்கு மேலே ஸ்டாஃபை கூட்டுட்டு வர அந்த வெஹிக்கிளுக்கு நீங்கள் வந்து ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். அப்புறம் 17(5)ல முக்கியமாக ஐடிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி 17(5)ல பிளாக் கிரெடிட்டில் என்னென்னலாம் வந்து எடுக்கக்கூடாது ஐடிசின்றத ஸோ ஒவ்வொருத்தரும் கிளியராக படிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஐடிசி அவைல் பண்ணக்கூடாத விஷயத்தில் ஐடிசியை நம்ம அவைல் பண்ணிட்டோம். சப்போஸ் ஒரு பிளாக் கிரெடிட்டில் போயிட்டு ஐடிசி அவைல் பண்ணிட்டோம், லைக் நான் சொன்ன கார் வெஹிக்கிளே எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நோட்டீஸ் வரும், அதை ரிவர்சல் பண்ண சொல்லுவாங்க. வித் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி வந்து அவைல் லெவி பண்ணிவிட்டு அதையும் பே பண்ண சொல்லுவாங்க. இந்த தேவையில்லாத பிரச்சனையை போய் நம்ம மாட்டுறதை விட 17(5) ஸ்ட்ராங்காக ரீட் பண்ணிட்டோம்னா அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் அந்த பிளாக் கிரெடிட்டை நம்ம அவைல் பண்ணாமல் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுறது பெட்டர். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு அசெட்டில் வந்து நம்ம என்னென்னா ஐடிசி வந்து ஒரு மிஷினரி வாங்குகிறோம், பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னும் போது அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு வந்து டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஐடி ஆக்டில் டெப்ரிசியேஷன் வந்து நம்ம வந்து ஐடிசி பேசிக் வேல்யூ அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி. அப்போ ஜிஎஸ்டி இன்புட்டாக நம்ம எடுக்கிறோன்னா பேசிக் வேல்யூ எடுத்துன்னு போய் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ்டு அசெட்டில் போடுவோம். அப்போ அந்த பேசிக் வேல்யூக்கு தான் டெப்ரிசியேஷன் போடணும். சப்போஸ் நம்ம வந்து இன்புட்டும் எடுத்துகிட்டு அந்த ஐடிசி வேல்யூவோடு எடுத்து போயிட்டு ஃபிக்ஸ்டு அசெட்டில் போட்டு அதுக்கும் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணோம்னா ரெண்டு இடத்துலையுமே டிசல்வ் ஆகும். இன்கம் டேக்ஸ்லையும் டிசல்வ் ஆகும், ஜிஎஸ்டிலையும் டிசல்வ் ஆகும். ரெண்டு இடத்துலையும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி நோட்டீஸ் வர வாய்ப்பு உண்டு. ஸோ அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அப்போது நம்ம ஒரு இப்போ பார்த்ததில் ஐடிசியை பற்றி ஜென்ரலாக பார்த்ததில் ஐடிசி எடுக்கிறதுக்கு பேசிக்காக ரா மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ்டு கூட்ஸ் அது ட்ரேடிங் பண்ணுறவங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க நம்ம சப்ளையர்கிட்டேருந்து வர ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும், கூட்ஸ் டெலிவரி பண்ணுறதுக்கான ப்ரூஃப் இருக்கணும், இவே பில் இருக்கணும், 180 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் பண்ணியிருக்கணும், அதை தாண்டி அவர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும், அந்த ரிட்டர்னு நம்மளோட போர்ட்டலில் 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா we are get 100% eligible to ஐடிசி. ஸோ ஐடிசி பிளாக் கிரெடிட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஐடிசியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், டைம் லிமிட்டை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இன்று வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டாப்பிக்கோட நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.